நீலக்கடலின் அடியில் மீனு என்ற சின்ன சிவப்பு மீன் வாழ்ந்து வந்தது. அவள் ஆர்வமாக எல்லா இடங்களிலும் நீந்திக் கொண்டே இருப்பாள். ஒருநாள் திடீரென கடல் இருண்டது. ஒளியும் நிறங்களும் மறைந்துவிட்டது. ஆமை மீனுவிடம் சொன்னது, கடலுக்கு ஒளி தரும் மந்திரமுத்து காணாமல் போயிருக்கு. மீனு துணிச்சலாக சொன்னாள், நான் முத்துவை தேடிப் பிடிப்பேன். கடல் மீண்டும் ஒளிர வேண்டும். உடனே மீனு, நண்டு, ஜெல்லி மீன் மூவரும் பயணத்தை தொடங்கினர். அவர்கள் சுறா பாறையை நோக்கி வந்தார்கள். அங்கு பெரிய சுறா அவர்கள் வழியை மறித்தது. மீனு சொன்னாள், கடலை காப்பாற்ற நாங்கள் வர்றோம். சுறா சிரித்துக்கொண்டே வழி தந்தது. அதையடுத்து அவர்கள் ஜெல்லி மீன் குகை நோக்கி வந்தார்கள். அங்கு ஜெல்லி மீன், இங்கே வரக்கூடாது என்று சொன்னான். மீனு அமைதியாக எல்லாம் விளக்கினாள். ஜெல்லி மீனும் உதக முடிவு செய்தான். அவர்கள் ஒளிமலையை கண்டனர். ஆனால் முத்து இல்லாமல் வெறுமிடமாக இருந்தது. ஒரு சிறு பாறை சொன்னது, முத்து கீழே உள்ள சுழல் பள்ளத்தில் விழுந்துவிட்டது என்று. உடனே மீனு துணிச்சலுடன் இருள் சூழ்ந்த கடலின் அடியில் விழுந்து சுழல்களைத் தாண்டி ஒளிமுத்துவை கண்டுபிடித்தாள். பிறகு முத்துவை மலையில் வைத்தாள். பூம்! கடல் முழுவதும் மீண்டும் ஒளி வந்தது. பல நிற ஒளியில் பிரகாசிக்கும் கடலை பார்த்து அனைத்து உயிரினங்களும் சந்தோஷமாக இருந்தனர். உயிரினங்கள் குரலிட்டன, மீனு நம்ம கடலின் சிறு காவலாளி. மீனுவை சுற்றி பல கடல்வாழ் நண்பர்கள் கைத்தட்டி பாராட்டினர். மீனு பெருமையாக சிரித்தாள். இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? 3 விஷயங்கள் எப்போதும் ஒளிர வைக்கும். கடலை மட்டுமல்ல, உலகத்தையும். தைரியம், நல்ல மனம், மற்றவருக்கு உதவும் எண்ணம். அதை மீனு நிரூபித்தாள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் குட்டீஸ். பாய்.